இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்திடுக என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுத்திடுக. இலங்கை சிறையில் இருக்கும் 97 மீனவர்களையும் 216 மீன்பிடி படகுகளையும் மீட்கப்பட வேண்டும் என்றும், மீனவர்களை சிறையில் அடைப்பதாலும் படகுகளை விடுவிக்காமல் இருப்பதாலும் மீனவ சமுதாயத்திற்கு பெரும் இழப்பு ஏற்படுவதாகவும், இதனால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கும் இந்த நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி. இந்த செய்தி குறித்த ஆய்வறிக்கையை நமக்கு அளிக்க குமுதம் செய்திகளின் தலைமை செய்தியாளர் சிவா நம்முடன் இணைகிறார். தொடர்ந்து கடிதம் எழுதுவதும் தொடர்ந்து கோரிக்கை விடுப்பதும் மரபாகவே ஆகிவிட்டது. தற்போதும் மீண்டும் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க நடவடிக்கை. உங்கள் ஆய்வறிக்கை. நிச்சயமாக மோகன்ராஜ், இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்கள், அதிலும் குறிப்பாக தமிழக மீனவர்களை மீட்க உடனடி நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருக்காரு. குறிப்பாக தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்திருக்கக்கூடிய நிலையில, கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் விடுவித்திட உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்தினுடைய முக்கிய சாராம்சமாக இருக்கிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு இந்த கடிதத்தின் மூலமாக அவர் தன்னுடைய வலியுறுத்தலை முன்வைச்சிருக்காரு. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 2/2/2025 அன்று மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படையினர் இன்றைய தினம் பறிமுதல் செய்து மீனவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 27 நாட்களாவே 5 வெவ்வேறு சம்பவங்கள்ல தமிழ்நாட்டைச் சேர்ந்த 63 மீனவர்கள் மற்றும் 5 மீன்பிடி படகுகள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டுல 36 வெவ்வேறு சம்பவங்கள்ல 530 மீனவர்கள் 71 மீன்பிடி படகுகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று தன்னுடைய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதும் கூட இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய 97 மீனவர்களும் கைப்பற்றப்பட்டுள்ள 216 மீன்பிடி படகுகளையும் மீட்க வேண்டும், அதற்கான துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோடிட்டு இந்த கடிதத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படக்கூடிய இந்த சம்பவங்கள் தொடர்ந்து இது போன்று நடைபெற்று வருகிறது என்பதையும் இந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில, இந்த மாதிரியான ஒரு சிக்கலான பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டிய ஒரு அவசியத்தை இந்த கடிதத்தின் மூலமாக நான் உணர்த்துகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முதலமைச்சர் பதிவு செய்திருக்கார். மீனவர்களை கைது செய்து சிறையில அடைத்து வைத்திருப்பதும், அவருடைய மீன்பிடி படகுகளை விடுவிக்காமல் இருப்பதும் கடலோர பகுதியில் வாழக்கூடிய மீனவ சமுதாயத்தினரே மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு கவலையையும் முதலமைச்சர் இருக்கக்கூடிய இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு தொடர் கைது நடவடிக்கைகளால நூற்றுக்கணக்கான மீனவ குடும்பங்கள் மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வோட ஒரு பயத்தோட வாழ்ந்துட்டு வராங்க அப்படிங்கிறத இந்த கடிதத்துல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. எனவே இந்திய மீனவர்கள் இது போன்று கைது செய்யப்படுவதை நிறுத்தவும், இலங்கையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடியாக உயர்மட்ட தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. மோகன்ராஜ், உங்கள் விரிவான விரைவான தகவல்களுக்கு நன்றி சிவா.